நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அருண்குமார். தமிழ்நாட்டோட அரசியல் ஒரு பரபரப்பான சூழலை இயங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். திமுகவோட கூட்டணி கட்சிகள் எல்லாமே தாவேகா பக்கம் போயிட்டு அவங்கள ஆதரித்து அமைச்சரவையிலையும் பங்கு பெற்று ஒரு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் திமுகவோட உடன்பிறப்புகள் சட்டிட்டு வராங்க. ஸோ அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, பச்சை துரோகம் அப்படின்ற மாதிரியெல்லாம் எழுதிட்டு வராங்க. இவங்க பண்ண துரோகம் புதுசா, இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணலையா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, இது இந்த துரோகம் புதுசு கிடையாது. இது ஆல்ரெடி பல டைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ அரசியலை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தவங்களுக்கு தான் இது ஒரு புதிய துரோகமாக தெரியும். ஸோ அவங்க இது நாள் வரைக்கும் எப்படிலாம் துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பிரபலமான தேர்தலேருந்து ஆரம்பிப்போமே. 1996 தேர்தல். அந்த தேர்தலில் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயலலிதா அவர்களே எதிர்த்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தார். ஸோ அந்த தேர்தலில் திமுக ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் சிபிஐ இருந்தது, சிபிஎம் மதிமுக கூட்டணியில் இருந்தது. அதாவது திமுகவிலேருந்து பிரிஞ்சு மதிமுக தலைவர் வைகோ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு. அந்த கூட்டணியில் சிபிஎம் இருந்தது. ஸோ 2001 திமுக தோற்றம் அப்படின்னு கணிச்ச சிபிஐ அண்டு சிபிஎம் இவங்க ரெண்டு பேருமே அதிமுக கூட்டணிக்கு போகிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் 2001 தேர்தலில் விசிகா, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபஸ்ட்டு தேர்தல்ன்ற மாதிரி நினைக்கிறேன், சரியாக தெரில. ஸோ 2001 தேர்தலில் திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க விசிகா. 2001 அதிமுக கூட்டணிக்கு போயிட்டாங்க கம்யூனிஸ்டுகள் 2 பேரும். ஸோ அவங்க ஜெயிக்கிற குதிரையில் சவாரி செய்யணும் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. ஸோ 2001 தேர்தலில் திமுக தோக்குது. அதுக்கப்புறம் 2006 தேர்தலில் விசிகா அதிமுக பக்கம் போயிடுது. ஆனால் 2006 தேர்தலில் திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு கணிச்ச கம்யூனிஸ்டுகள் திமுக பக்கம் வந்துடுறாங்க. சிபிஐ அண்ட் சிபிஎம் இவங்க 2 பேரும் 2006 தேர்தலில் திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளவன் அதிமுக கூட்டணியில் இருக்கிறாரு. அந்த தேர்தலில் திமுக கூட்டணி ஜெயிச்சிருது. ஸோ ஜெயிச்ச கொஞ்ச நாள்லேயே திருமாவளவன் அவர்கள் அந்த கூட்டணியிலேருந்து இந்த கூட்டணி பக்கம் வந்துடுறாரு. ஸோ இந்த கூட்டணி பக்கம் 2009 நாடாளுமன்ற தேர்தலெலாம் அவர் ஜெயிச்சு எம்பி ஆகிறார். ஸோ அதுக்கப்புறம் 2011 தேர்தலில் திமுக கூட்டணியிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தொடர்றாரு, பாமகவும் இருக்கிறாங்க அதில். ஆனால் 2011 தேர்தலில் அதிமுக தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு கிடைச்ச சிபிஐ அண்ட் சிபிஎம் இவங்க 2 பேரும் ஜெயிக்கிற குதிரையில் சவாரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு 2011 அதிமுக பக்கம் தாவிட்டாங்க. அதுக்கப்புறம் 2016 தேர்தல். ஸோ அந்த தேர்தலில் திரும்பவும் அதிமுக தான் ஜெயிப்பாங்கன்னு கணிச்ச கம்யூனிஸ்டுகள் அந்த கூட்டணியிலே இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. ஆனால் நான் வேறு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜெயலலிதா அவங்கள கூட்டணியிலேருந்து கழட்டி விட்டாங்க. அதனால் இவங்க எல்லாருமே சேர்ந்து 2016 தேர்தலில் விஜயகாந்த் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக வச்சு மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவையும் அதில் சேர்த்துக்கிட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியாக நின்றாங்க. அதில் பல தொகுதிகளில் டெபாசிட் தான் இருந்தாங்க. மக்களோட வரவேற்பை பெற முடியல. ஒரு பெரிய எதிர்கட்சியாக திமுக தான் 2016 இருந்தது. 2014 தொடர்ந்து அதிமுக ஆட்சி அமைச்சது. ஸோ அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா இறக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சி சரியாக செயல்பட முடியலை, நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால் இனிமேல் இந்த கட்சி தேராது அப்படின்னு முடிவு பண்ண கம்யூனிஸ்டுகள்லாம் அந்த கூட்டணியிலேருந்து வெளியில் 2019 தேர்தலில் திமுக கூட்டணியோட சேர்றாங்க. 2019 தேர்தல் ஒரே ஒரு தொகுதியை தவிர்த்து ஓபி ரவீந்திரநாத் ஜெயிச்ச தேனி தொகுதியை தவிர்த்து எல்லா தொகுதியிலையும் திமுக கூட்டணி வெற்றி பெறுது. அதனால் ஓகே ஒரு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2021 தேர்தலையும் திமுக கூட்டணியோடைய தொடர்றாங்க இவங்க எல்லாருமே. 2021 தேர்தலையும் மிகப்பெரிய வெற்றி பெறுறாங்க திமுக கூட்டணி. அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதல் முறையாக 4 எம்எல்ஏலாம் வராங்க. கம்யூனிஸ்டுகளும் நல்லா ஜெயிக்கிறாங்க. ஸோ 2024 தேர்தலையும் இந்த கூட்டணி கண்டிப்பாக ஜெயிக்கும், அதே ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்குது அப்படின்ற கணிச்ச கம்யூனிஸ்டுகள் ப்ளஸ் விசிகா தொடர்றாங்க. 2024 தேர்தல் 40க்கு 40 தொகுதியும் இந்த கூட்டணியை வெற்றி பெறாங்க. இப்போ தான் டெஸ்ட் வருது. 2026 தேர்தல் புதுசாக விஜய்னு ஒரு ஃபேக்டர் வருது. இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடையாது. இன்னும் ஒரு பூத் லெவலில் ஏஜென்ட்லாம் கிடையாது. ஸோ விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருந்த மாதிரி கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ராங் கால்குலேஷன் பண்ணி அவங்க சைடு போகலை. அப்போது அது போக அவர் ஒரு பிஜேபியோட ஒரு பின்னாடி இயங்குறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தும் நிலவுது. அதனால் இவங்க எல்லாம் போகலை. இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சம் அதர் பிளான் வச்சுருக்காரு. எப்படி 2016 தேர்தலில் ஜெயலலிதா சம் அதர் பிளான் வச்சுருந்தாங்களோ அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அதர் பிளான்ஸ் வச்சுருந்துருக்காரு. அதனால தான் அவர் காட்டுமன்னார் கோயிலில்
போட்டி போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து வாபஸ் வாங்கினார். ஸோ அது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமான மனநிலையிலே இருந்தார். அதுக்கப்புறம் வந்து தேர்தல் முடிவுகள் வரும்போது வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது வந்து தொங்கு சபையாக வந்து அமையும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். அதே போல் தான் இப்போ தொங்கு சபையாக அமைஞ்சிருக்கு. இப்போ வந்து கூட்டணியிலையும் போயிட்டு அமைச்சரவையிலையும் வந்து இடம்பெற்றிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு கால்குலேஷன் வச்சு எந்த கூட்டணி வந்து ஜெயிக்குமோ அந்த கூட்டணி பக்கம் தாவுறது தான் இவங்களோட மெஜாரிட்டி ஆஃப் அவங்களோட செயலாக வந்து இருந்திருக்கு. அதனால் அவங்க பண்ணது துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுக்குலாம் வந்து நம்ம வந்து வர்ணிக்க தேவையில்லை. இந்த மாதிரியான துரோகத்தையெல்லாம் வந்து ஏற்கனவே திமுக வந்து பார்த்துட்டு தான் வந்திருக்கு. ஸோ திமுகலேருந்து மிகப்பெரிய அளவுக்கு உடச்சி எம்ஜிஆர் வந்து அதிமுகன்னு ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் வந்து ஒரு உடச்சி வந்து மதிமுகன்னு ஆரம்பித்தார். இப்போ அதிமுகவும் கரைஞ்சி எங்கிட்டோ போயிடுச்சு. மதிமுகன்ற ஒரு கட்சி இருக்குதா இல்லையானே தெரியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் திமுக மட்டும் சாலிடாக அந்த கட்சி வந்து தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்குது. ஸோ திமுகவை நம்பி தான் வந்து மற்ற கட்சிகள்லாம் இப்போ வந்து வந்திருக்காங்க. இப்போ வந்து தாவிக அப்படின்ற ஒரு புது ஃபோர்ஸ் வருது, அவங்களுக்கு அனுபவம் இல்லைனாலும் மக்களோட ஆதரவு இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சி இவங்க வந்து போயிட்டு ஆதரவு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நாளைக்கெல்லாம் நீடிக்காது. தொடர்ந்து வந்து மறுபடியும் வந்து அந்த கூட்டணியிலேருந்து இவங்க கழட்டி விடப்பட தான் போகிறாங்க. ஸோ ஆனால் அப்போ வந்து ஜனநாயகம்னு சொல்லிட்டு திமுக கூட்டணி வந்து இவங்கள ஏற்றுக்கக்கூடாது. நீங்கள் போயிட்டீங்க, அப்படியே போயிடுங்க. எப்படி வந்து மக்கள் நல கூட்டணி நீங்கள் தனியாக வச்சு இது பண்ணீங்க, நீங்கள் யாரையோ வச்சு ஒரு கூட்டணி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடணும். இந்த நேரத்தில் சாதுரியமாக செயல்படணும். நம்ம ரொம்ப வந்து ஜனநாயகமாக வந்து திமுக செயல்பட்டதுனால தான் இப்போ அதோட பலனை வந்து அனுபவிச்சுட்ருக்கு. சாதுரியமாக செயல்பட்டுருக்கணும். எப்படி வந்து கரூர் விஷயத்தில் வந்து விஜய் அவர்களை வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவர் மேலே ஒரு ஆக்ஷன் எடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஒரு அதிரடி ஆக்ஷன் எடுத்திருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஆட்சியில் இல்லாமல் நம்ம ஒரு இருந்திருக்க வேண்டிய சூழல் வந்து ஏற்பட்டிருக்காது. இதுதான் பல உடன்பிறப்புகளோட குமுறலாக இருக்குது. ஸோ இனி வர்ற சூழலில் இந்த துரோகத்தையெல்லாம் வந்து மன்னிச்சுட்டு மறுபடியும் மறப்போம் மன்னிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் வசனங்கள் பேசாமல் இனி வந்து நாம் வந்து தனியாக வந்து செயல்படணும், தனியாக வெற்றி பெறணும். எப்படி 2016 ஜெயலலிதா அவர்கள் வந்து துணிவாக ஒரு முடிவு எடுத்தாங்களோ அதே போலவே வந்து 2026 வந்து நம்ம எடுத்திருக்கணும். அதை எடுக்காமல் விட்டதோட விளைவை தான் வந்து இப்போ அனுபவிச்சுட்ருக்கோம். இதை வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு திமுக உடன்பிறப்புகளோட ஒரு கருத்தாக இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக அரசியலை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு இவங்க எப்போவுமே இப்படி தான் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அது அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதனால் அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்ற மாதிரி வந்து அனுபவமான அரசியல்வாதிகளும் தங்களை வந்து அடுத்தடுத்த தகவமைப்புகளுக்கு வந்து மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து திமுக எப்படி வந்து பழைய காலங்களில் வந்து இந்த மாதிரியான துரோகங்கள் எல்லாம் சந்தித்து ஒரு வெற்றி பெற்றுச்சோ அதே போல் திரும்பவும் திமுக மீண்டு எழும். ஏன்னா அது வந்து கொள்கைகளால் கட்டப்பட்ட இயக்கம், அதனால் அதை யாரும் சாய்க்க முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த துரோகம் வந்து ஒரு புதுசு இல்லை. இது ஆல்ரெடி நிறைய தேர்தலில் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதோட வரலாறை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏகே பெர்ஸ்பெக்டிவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.